என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஆன குளத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு கலிஜரி ஊத்தாங்கரைய விட்டு இந்த ஆன குளத்துக்கு வர்றது இன்னைக்கு எந்த குதிரடா உன் சொந்த குதிரே நீ அள்ளி கொடுத்த சாம்ப என் உடமரத்தானே இதுவரைக்கு நாட்டில் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் என் காளிமுனி ஐயா இதுவரைக்கு நாட்டில் வீண் போனதில்லை ஆடாத சாமியும் என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டான் ஆட இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சரமா கருப்பு அடா ஆளுயர விச்சரமா அதையாதுடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய இந்த அண்ண குளத்துக்கு மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேலமட மாட்டிடே நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்த தாமது சட கருப்பாயுரணி பாண்டி முனி ஐயா 5 சட பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரண இட உள்ளா போய ஜாமிடா என் மதுரை பாண்டி முனி கொஞ்ச நேரம் தான் அண்ண குளத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ மகடி ஓட்டு விளையாட என் சீமானே கொஞ்ச நேரம் நீ எத்திரி ஓடி வாடா ஒத்த காலு சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலுங்கடியா எனக்கு அலறுதுடா இத்தி மர கருப்பு கூட வாடா ஓகே ரெடி ஓகே சார் ரெடி சார் சார் போய் சிங்கம் என்ன பார்த்தால் அருமையான மைச்செட்டு பேரை போடாம மைச்செட்டு பேர் என்னப்பா விநாயகா சவுண்ட் சர்வீஸ் நீ மைச்செட்டு தானே வேலை ஆக்குற மைச்செட்டு தெரியாம சம்பளம் வாங்க வாடா என்ன வேறா விநாயகா சவுண்ட் சர்வீஸ் ஆனக்குளம் ஹலோ கோவில் ரேடியோவா வாழ்த்துக்கள் என்ன பண்ண காத்திருக்காங்க ஹலோ ரெடி ஓகே ஷாட் ஓகே சார் ரெடி சார் ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மயிலுமினாட்சி சொக்கநாதர் மனம் மகிழமினாச்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி பைமி செல்வி பரமேஸ்வரி வேண்டுவதாதர வேண்டுவரும் தர இன்னும் மனம் வல்லையோ நாசரூபிணி வேதாந்த நாச
பவானி கல்யாணி ஜெகஜனனி சரணியே ஜெகஜனனி நரநரே. கும்புறமுங்க. எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனில் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனில் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே, பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன், குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன்
முரசோ தமிழ் புகழ் பாடுங்களே. ஒண்ணு பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு. ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓடு. காய்ப்பதில்லை கொள்ளையிட வச்சமுள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜன்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. கட்டழகி கேளம்மா காதல் கொடிதானம்மா, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு. ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. மீனாட்சி காதலிச்ச மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு, கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு. ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓடு. ஏன் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் ரா போதுதான், நீர் தூங்கு நல்லவும் தூங்கும், ஆகாய நல்லவும் தூங்கும். நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை, என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை. காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் ரா போதுதான். சேர்த்து வைக்கும் அண்ணன் கிளியே, உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னன் தனியே, அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு மோதி அடி தங்கச்சி குடிகார அண்ணே, இவன் ஓ
அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். அத்தமாரே மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயாமாரே அத்தமாரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமாரே அத்தமாரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். போடே அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம். உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கும். மம்மி மாரே டாடி மாரே வணக்கம். உங்க ப்ராப்பர்ட்டில பாதி வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம். உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும். கத்திக்கிட்டு என்ன பண்ண காத்திருக்காங்களோ. தம்பி கத்தக்கூடாது, போதும் போதும். நீங்களாம் படிக்கணும்டா. அப்படி படிப்பாங்க. படிக்கணும்ன்றேன், இடியாப்பம்ன்றேன். இடியாப்பம், ஊத்தப்பம், பணியாரம் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்கோடு இருக்கணும். தம்பி முன்னாடி இருந்து ரொம்ப கரைச்சல் பண்ணீங்கன்னா நாடகம் நக்கன மாறும். அமைதியாக இருந்தீங்கன்னா மாடு விளையாடுறேன். நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கயத்தை போட சொல்லி உள்ளே போயிடும். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. பழைய கப்ளிங், பழைய டொங்காசா ஆறுமணித்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட பிறைத்தினி கூதி மகன் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். போடா பரதேசி பயமே, போடா முண்டை திண்டுட்டு குசுவுனே ஒரு ஹோட்டலை காணா. பேமெண்ட் மிருதங்கத்து கொண்டு கப்பலிங்க மண்டையன் அவன் தான் கம்மா முக்களிப்பேன். எல்லாரும் பார்த்துக்க. அப்படியே தாண்டா, எப்போ பார்த்தாலும் கணேஜ் போயில பிளாக்கில் ஓட்டுற மாதிரி இருந்தால் இப்படியே இந்த நாடகம் விளங்கு மாடா. ஆல்ரவுண்டு. ஆமாம், ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு நின்று ஒரு ஓட்டில் தோற்று போனேன். இவன் ஓட்ட அவனே அடுத்த சின்னத்துக்கு போட்டிருக்கேன். தாளத்து கொண்டு இருக்கும் பாத்தியனூர் பார்த்திபன், அதான பாத்தியனூர். அப்போ வாங்க பாப்பு, இங்கே வாங்க. வேற யாருக்கு போடணுமா? சார் உள்ளே போய் ஒரு காப்போடு போட்டு பெரியப்பாதேன் காளிப்பயமே அது ஒன்று கூட செய்யலைன்னு சொல்ல சத்தியம். ஏய் தகரத்தை மூடி வைடா, வெயில் அடிக்குது. பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆனைக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த ஆனைக்குளத்துக்கு வெளியூர்லேருந்து வருகுதந்த என்னுடைய அண்ணன் தம்பி அவ்வளோதான். என்னைய பார்க்கும் போதே நல்லா பேசுவாங்க. அங்கிட்டு போனோன்னா நோத்தாங்கம்மான்னு வைவாங்க. என்னைய பூரா என் பெரிய இடியப்ப நக்குது. கருப்புச்சாமி பாட்டு படித்தாலும் இடியப்பந்தேன். அப்துல் கலாம் ஐயா பாட்டு படித்தாலும் இடியப்பந்தேன். தம்பி நீங்கள் கத்தக்கூடாது, சூத்தரிச்சு போவேன். உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி சாமியை நிப்பாட்டிக்கிறோம். அமைதியாக இருங்க. சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். கடைசியில் நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ஆள் யாருன்னா நம்ம குலசாமி தான். சாமியை நிப்பாட்டுறேன். செக்க வச்சு ஏற்று என்னமோ காய் வெட்டி கட்டியிருக்கேன். என்ன வேணா முண்டை தண்ணியை போட்டேன். காவி வெட்டை கட்டிக்கிட்டே தண்ணியை போட்டாச்சா 4 பேருக்கு சந்தேகம் வராதா? அதுலேயும் நிறைய டெக்னிக் வச்சுருக்காங்க. தண்ணியை போட்டால் வாடை தெரியக்கூடாது. பாசு வேப்பங்கொலை, அகத்திக்கொலை. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் கம்பு கூட்டம் மோந்து வாக்குறேன் கட்டி. எத்தனை கசடுகள், எத்தனை கிரிமுகள், எத்தனை மசறுகள். சி கிடையாது, ஓல்டு மங்கு. அவர் வர சொல்லு. இந்த விழா கமிட்டி போக மாட்டீங்களாப்பா, இங்கே வாங்க. காவல்துறை அதிகாரியா வந்துட்டேன். என் தம்பி உண்மையிலேயே மறக்க முடியாது. லிங்கம் உளுத்தி மடை என் தம்பி லிங்கம் சேஜிபா ஆப்ரேட். மஞ்சப்பை வச்சிருக்கேன்னா ஏதாவது காசு தருவேன்னு நினைக்கிறேன். வாடா சோக்கர்னு வாடா.
வல்லாரந்தல் சமயமுத்து அன்பாலயத்துக்கா 501 நன்றி நன்றி. ரெடியா சார்? ஆனைக்குளம் என் அன்பு இளைய சமுதாயம் யாதவ இளைஞரணி என் தம்பிகள் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கும் நன்றி 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 நன்றி. கத்திக்கிட்டு தெரியுது பரிசு கிடையாது. நீ படிச்சு பெரிய ஆள் ஆகி சாதிக்கணும்டா. சும்மா வந்தான் பேண்டான் பிரிப்பேடு விளையாடு தொங்காசு படம் பாரு. அடே இந்த இங்கிட்டு இடியப்பம் சொல்றவன மாரநாட்டு கருப்பங்கோயில காசு ஓட்டி போட்டுருவோண்டா. அண்ணே இல்லையாப்பா, நான் அண்ணே இல்லையாடா. அப்புறம் சொல்கிறான் டான்ஸு சூப்பர் புள்ளடா, அதில் அடிப்புக்கு நல்லா இருக்கேன், அதுக்காக உள்ளே வரக்கூடாது, புருஷன் தலை வெறும் கொண்டது இப்படி இருக்கேன். சாமியை நிப்பாட்டுவான். ஹலோ 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 எக்கோவை ஏன்னா முண்டை செய்தி வெடி பற்ற வச்சுக்கிருக்கேன். நீ மைசெட்டு போட வந்தியா இல்லை உளுந்தோட போட வந்தியா? எக்கோ வைடா. ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி அன்னைக்குள்ளா அருமை நல்ல 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 பாட்டங்க ஆண்ட நல்ல நல்ல ஆனைக்குளோ அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபையை எம்கேஆர் நான் வணங்கி இங்கே வந்திருக்கும் சபையை எங்க அன்னை எம்கேஆர் கொடூரமா வணங்கி அணைக்குள கிராமத்திலே கட்டண கட்டழகி அணைக்குள கிராமத்திலே கட்டண கட்டழகி பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி பாடடே அன்னை தந்தை தான் வணங்கி ஆனைக்குளோ அருமை நல்ல பெரியோர் சபை வணங்கி வெள்ள நல்ல குதிரை ஏறி நிலதளமுடைய ஐயனாரு இந்த கூட்டத்தில எந்த குதிரைடா இந்த ஆனைக்குளத்துல இந்த மக்கள்கிட்ட எந்த குதிரையில குடியிருக்க ஐயனாரு நீ ரோசாக்கார தங்கமுடா கொஞ்ச நேரம் கூட்டத்தில உன் வீரம் குறைஞ்சிருச்சா இல்ல சொன்ன சொல்லும் மாறிருச்சா என் ஐயனாரு என் நொண்டி புயலைய என் மாறுநாட்டு கருப்பு என் மாறுநாட்டு கருப்பு என் 18ஆம் படியா கொஞ்ச நேரம் மதுரை பாண்டி முடிட்டா கொஞ்ச நேரம் எந்திரி நல்ல குதிரை ஏறி ஓடி வாடா ஐயனாரையா 5 தடவை பரசி வர ஆனைக்குளம் அழக நாச்சி அம்மா தங்கச்சிய காணாமுன்னு என் கருப்பேன் தேடுறான்டா தங்கச்சிய காணாமுன்னு என் கருப்பேன் தேடுறா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல குடியிருக்க அழகனாச்சி 5 தடவை பரசி வர ஓடி வா தாயி வாமா ஆளுயர விச்சருமாட்டா கருப்பு 18 நீ படிக்க தாக்குற உண்மையானா இந்த ஆனைக்குளத்துல முப்பாட்டன் கட்டி காத்த சாமி உண்மையானா கொஞ்ச நேரம் வீரத்தை இந்த நாட்டு மக்கள் அறியணும் உனக்கு 18ஆம் படியான பேரு வச்சு உன் அருவா மலங்கிருச்சா இல்ல கச்சா கணக்குதாடா கொஞ்ச நேரம் எந்திரா வைப்போம் கருப்பு எந்திரிச்சு ஓடா கருப்பு ஓடா ஓடி வாடா ஆளு இறங்கி செருவா இறங்கி வாடா கருப்பு டாய் ஆளு இரவிச்சரோமா என்னைக்கு அசையாதுடா இநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியரோமா நீ ரோசாக்கார தங்கமப்பு எந்திரா
என் கருப்பே ரோசாக்காரன்டா இந்த கூட்டத்தில் நீ எந்திரி ஆளு இரவி சருவா அசையாதுடைய கருப்பு வெள்ளி புடியருவா மலையாள நாட்டில பேரு சொல்ல பிள்ளை இல்லை உன்னைய வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு இந்த கீநாட்டில நீ இருக்கிறது உண்மையானா இந்த நாட்டு மக்க உன் மகிமையை அறியணும்டா கருப்பு வாடாடே மதுரை நல்ல மாநகர மேலமட கம்மாதாண்டா என் பாண்டி முனிக்கு கலங்கு போட்டலாம் தாம்படுக்கே பாண்டி முனி ஐயா எந்திரா மதுரை நல்ல மாநகர உனக்கு மானா மதுரை சேவை கட்டா ஆடி வாடா வாடா மேலமட கம்மாயா பாண்டிடே நீ சொன்ன சொல்லும் மாறாது இவன் பிள்ளா போய சாமிடா அண்ணன் முனி பின்தொடரா என் கலிஜரி காளி முனியடா நாட்டுல இதுவரைக்கும் உன் கண்டு சொல்வாங்க தப்பாதா நீ விளையாடுறா கருப்பு ஓடி வாடா கலிஜரி கம்மாயாடா என் முனியாண்டி பிறகர சீமா கருவா படுக்க உன்னோட ஊத்த தண்ணி வத்தல 21 வருஷமா நீ கட்டி காத்த கோட்டைய காப்பாத்துறே உன் கண்டு கொஞ்ச நேரம் மக்கள் பார்க்கணும்டா முனியாண்டி எந்திரா ஒத்த காலு ஜப்பானியா அவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா இந்த கூட்டத்தில என் நொண்டி பயல காணாமுடா ஒத்த காலு சப்பானிடா உனக்கு ஒரு காலு நொண்டியடா சப்பானி ஒத்த காலு ஜப்பானி என் நொண்டி பய வந்துட்டான்டா ஓடி வா நீ ரோசக்காரன்டா அந்த கலங்கடி என்ன ஆச்சு நீ நீச்சடிச்சு பழகுனது என் நொண்டி பழடா ஒத்த காலு சப்பானிடா எந்திரா அருப்பா எந்திரிச்சாரா ஒத்த காலு ஜப்பானியா இவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா நொண்டி பழடா வாடா வயசாகி போச்சாடா வயசாகி போச்சா என்ன நினைக்குது இந்த குளங்காக்க வந்த சாமி ஆன குளத்துல என்ன நினைக்குது ஏன் இந்த தாமதம் தெரியலடா ஒரு ஆன குளம் கிராமம் இந்த ஐயனாரைய அக்காலங்கச்சி 7 பேரு 7 கன்னிமார்களும் இந்த பாண்டி முனி என் மார்நாட்டு கருப்பு என் நொண்டி சோனையா என் கலிஜரி காளி முனி ஐயா இந்த மக்களுக்கு நீ காமாடு தனமாடு காக்கணுமுட கருப்பு கூட வாடா சாமி என்பது உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. ஆடாத சாமி ஆடும்னு சொன்னேன், அதே உண்மை. இப்போ வந்த சாமி பூரா உண்மையான சாமி, உண்மைதான். அதில் இலவாட்டம் தண்ணியை போட்டு ஆட்டானா எனக்கு கரெக்டாக தெரியும். ஆடும் போதே மூக்கை ஒட்டி ஒட்டி ஆடுவேன். அப்படின்னா முண்டைக்கு வாடை குப்புன்னு அடிக்கணும் அர்த்தம். இப்போ இதுக்காகவே ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் 97,000க்கு. தண்ணி அடிச்சுட்டே ஆடுறான்னா மூஞ்சில் மாட்டினா ஐயோ ஐயோ எனக்கு கத்தான் அரைஞ்சி விடுவேன் சரக்குன்னு, கரும் புருன்னு மைத்தை பிடுங்குதுன்னு.
சாமிகளை நம்புகிற ஆள் கை தட்டலாம். நான் நம்புகிறேன். சாமி இல்லைன்னு நான் கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு வந்து ஒரு ஊரில் பொய்க்காக சாமி அழைக்கிற நான் கிடையாது. நாங்கள் பரம்பரை கோடாங்க. சொன்ன சொல்லு மாறாது, சொல்வாக்கு தப்பாது. காளிமுனியா அருளோடு இவ்வளோ போராமல் இருந்த உலகத்தில் ஒரு தனி மனுஷனாக மக்களுடைய செல்வாக்கும் காளிமுனியும் கருப்பையும் அருளோட 21 வருஷமாக நாடக உலகத்திலே நான் வாங்கின பேர் இந்த சொந்த வந்தேன். அப்படி எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் பேர் வாங்கணும்டா. எங்கே பேர் வாங்குறாங்க? ஓஜியில் கணேஜி போல வாங்குறாங்க. இப்போ கிடையாது. பூலிப்பு போடு, பொண்டாட்டிகிட்ட போய் நக்கு. பூரா ஆண்மை தலைமை இறந்துக்கிட்டு பூரா தெரியாங்க. எவனை பாரு கருவில் உட்காந்துட்டு தமிழ் செக்ஸ் வீடியோ. பேசாமல் இருறாதே, பேசக்கூடாதா. பேர் அன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாச தமிழ் உறவுகளே, வீரமும் ரோசமும் பாசத்தையும் மங்க விடாமல் பாட்டங்க காலத்திலிருந்து கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையுமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குகிறேன். எம்கேஆர். இங்கே இருக்கக்கூடிய என் தாய்மார்கள் 10 மாதம் சுமந்து வைக்கிறதுனால தான் உங்களுக்கு தாய்மார்னு பேர். அதனால தான் பிரம்மே பெண்களுக்கு கருப்பு பையன், ஆம்பளைகளுக்கு கப்பு தண்ணி வாங்க கேரி பையன் படைச்சிருக்கேன். உடனே சிரிச்சிருவீங்களே. பொம்பளை ஆளுகளுக்கு நம்ம டெய்லி போய் காலை தொட்டு கும்பிடணும்ப்பா. நம்ம 1008 தப்பு பண்ணுறோம். நிறைய போதில் வர்றான். அதுலேயும் பொம்பளை ஆளுகள்லாம் ஏத்தாய் உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன், உங்கள் எல்லாத்துக்கும் செலவு வைக்கிறேன். கணேஜி புயலை போட்டு புருஷனுக்கு எப்படி முத்தம் கொடுக்குறேன்? பக்கத்தில் வர்றாங்க, சிறுநாய் பீவாட வருது. இந்தா இப்படி வருவேன். அது இளவு மைனே கொஞ்சம் துப்பிட்டு வாங்க. நான் அதோட தான் இது பண்ணுவேன். ஆனால் ஆம்பளை மாதிரி பொம்பளை ஆளும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நினச்சி பாரு ஒரு வீடு எப்படி இருக்கும்னு. நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு திருப்போணத்துலேருந்து பைக்கில் வர்றதுக்குள்ளே இது ஒரு புல்லை சாப்பிட்டு உட்காந்துட்டு வை. அடியே முட்டை பொறியின்னு கேட்பேன். பொறிக்க முடியாது. என்ன அடியும் கோத்தா என்னடா உங்கள் அம்மா பிள்ளைய ஒரு அம்மா அப்பா ரயில்வே கட்டில் போய் தாயை விளையாட. ஒரு தாயம், ஒரு 12, ஒரு 3, எங்கடி எப்படியா 2 நான் கோட் அம்மாக்கா. ஆமாம், பொம்பளையால் பூரா இப்படித்தானே சொல்லி விளையாடுதுங்க. ஆனால் பெண்களை பூரா அன்னை தெரசாவா நினைத்து வணங்குகிறேன். எம்கேஆர். கை தட்ட மாட்டியே? எப்படி தட்டுவே? பூரா கப்பல் அதிபர் மக கை தட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு புலக்க அடி வாங்குற. அடி வாங்கிட்டு மறுநாள் பொம்பளைய உரம் சீமக்காரில் வெளியே இருக்கும்போது பேசுறது கடுக்குதுக்கா. என்னன்னு தெரில. பின்னாடி சிமெண்ட் மூட்டையை பிரட்டிக்கிட்டே உலக்கையில் அடிச்சு விட்டியா. ஓம் புருஷனாவது உலக்கிட்டு அடிச்சு ஏன் புருஷன் சங்க கடிக்கிறாண்டி. என்ன உனக்கு ஒருத்த காத்த காணா? என்னங்க பக்காடியில் மன உமட்டுச்சுன்னு காற்றை தண்டு விட்டேன் சைடிஸ்ன்னு. என்ன உழைக்க கொண்டு எதில் என்ன அடிச்சாங்க? வெதரில். வெதர்னா கொட்டையா? இந்த அவனை கிளச்சிக்கிட்டு பிதுக்கி பாரு. அவன் தான்டா கேரளாவுக்கு லோடு தருவேன். கொட்டை கம்பெனி அதிபர். இவன் தான் சூம்புருவேன். ஜூஸ் வைக்கிறேன்ட்டேன். ஏன் வாங்கி அவசியம் வை கிளறாதுக்கடா, பேசாமல் இருக்கடா. எது எப்படி இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான இரவு வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த கயிறு கட்டினது யார்? கைதுக்கு மணிக்கட்டோட ஒடிச்சு போடுவேன். கயிறை கட்டி வைக்கிறேன். அங்கேருந்து பொண்டாட்டி வந்து புருஷனு சிகளுக்கு கொடுக்கும். ஏன் கை நீங்கள் வாங்க சைஸா அங்கிட்டு பொம்பளையால் வைக்கணும். ஏவோ சொல்ல போகிறா சக்காத்தி மசத்தை அறுத்து போகிறேன். நீ வாயா மடியில் படுக்க போட்டு நீ நாடகம் பாரு, கடலப்பருப்பை ஊட்டி விடு. இது கெடுத்து விட்டுருப்பா. கடலப்பருப்பை ஊட்டி விடு. அது இந்த வர ஆம்பளையால் எதுக்கு அதுக்குள்ளே உட்காந்துருக்க? ஆமாம், கடை அமத்த வந்திருக்க செம்பரியம் கடை. எந்திரிச்சு இங்கிட்டு வாங்கப்பா. ஊருக்கு ஒரு நாயம், உங்களுக்கு ஒரு நாயமா? நீ அடுத்து வரும்போதெல்லாம் எல்லாரும் பொண்டாட்டி உள்ள லவர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வா. கூப்பிட்டு வந்து அடிச்சு விட்டு போ. உங்களுக்கு பொண்ணு அமையிறது கடைசிந்தேன். கடைசி வரைக்கும் நீக்குறக்காரன் காலில் விழு. எப்படி பொண்ணு அமைய? இந்த தமிழகத்திலே இன்னைக்கு எத்தனை மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு கிடைக்காத காரணம் என்ன? பாரதி ராஜா படத்தில் பார்த்துருப்பிய. பெண் பிள்ளை பிறந்தால் தீட்டு, பொம்பளை பிள்ளை வேண்டாம் என்று கள்ளிப்பாலை கொடுத்து கொண்ட தமிழகம். ஆனால் உலகத்திலே தாய்மார் இல்லை என்றால் நம்மெல்லாம் இல்லை. இதே உண்மை. அப்படி கை தட்டுப்பு, அப்படி தட்டு. இன்னும் நீ என்ன பண்ண போற? கை தட்டு. கடல் உள் வாங்கிருச்சு. ஆமைக்கு டெய்லி பொறி உருண்டை வை. எட்டி பார்த்துக்கிட்டு செத்துறான். மை செட் உண்மையிலே சூப்பர். கோயில் மை செட். விநாயகர் தானே? கணேஷ். என்ன கணேஷ் இதில் என்ன போட்டிருக்கிய? ஆனைக்குளம் கோவில் ரேடியோ சித்தி விநாயகன்னு போட்டிருக்கிய. கிராமத்து ரேடியா ஆப்ரேட் பண்ணுற ஆளுங்க தான் வெளியே வந்திருக்கேன்.
சூப்பர் சூப்பர் தம்பி. இன்னர் வைப்பா, இந்த பாக்ஸை வை. அவன் உட்காந்துட்டான் குத்துக்கால வச்சு கருது வண்டி ஓட்டுற மாதிரி. ஒரு சாங் பாடுவோமா? சாங்கு பாடும் போதே டீ சாப்பிடுவாங்க. அம்மா என்ன பண்ணிவிட்டாங்க, பட்டிமன்றத்தில் 16 சப்ஜெக்ட் பேசிட்டாங்க. தம்பி ரெடியா? ஒரு சாங் படிக்கிறோம். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி கோபால் பாண்டி முத்து பாண்டி எந்த பாண்டி இருந்தும் கிராமத்துல யாருக்கும் தெரியல. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் பேரா சொன்னா போதும் உலக நாடுகள் பயப்படுதுடா. ஒரு தமிழனை பார்த்து அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞானத்தங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்று மாறுதட்டி பாடுதங்க. தென்பாண்டி ராமன் நாடு, தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ஏ ராம ராம ராமநாடு, 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 ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், படுத்திருப்பது வைக்கரும்பா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு, ஏ ராமநாடு, ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு, தென்பாண்டி ராமநாடு, அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா, அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிக்கு நம்மள்களா ஏதன் பாண்டி ஏ ராம 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 ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசமுதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்கே பள்ளி சொல்லும் புத்துக்கெல்லாம் தாய் போல இருந்தவரா மைக்கில் எடுத்து வருதுரா. பள்ளி செல்லும் புத்துக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, என்கிற கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ஏ ராம 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 ராமநாடு, ராமநாடு, ஏ ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், அவர் பிறந்து வளர்ந்த வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி அட ராம ராம அட ராமநாடு நம்ம தேசபிதா நம்ம அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அங்க வானத்தில கனையவினா அவள் மண் மீது புகழ் துவினா. வானத்தில அந்த வானத்தில அவர் கனையேறினார், அந்த விண்மீது அவர் புகழ் தூவினார். விண்மீது கனையேறினார், தமிழக மண் மீது புகழ் துவினார். விண்மீது கனையேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். உலக
நாடுகளை தமிழக வசம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு உத்தமர் தமிழன் யார் என்றால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இந்த உலக உள்ளவரை இந்த தமிழுடைய புகழும் ஒத்த தமிழனுக்காக அழியாது. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் வணங்குகிறேன் எம்கேஆர். வாழ்க தமிழ், வளர்க தமிழுடைய ஒற்றுமை. தமிழர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்திலே சாதிக்க பிறந்தவரைய தமிழ். அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம். பாரு 16வது வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரன் தம்பி ஏ பகிரதன் சங்கங்குளம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. என் தம்பி தான் உளுத்திமடை. என் தம்பி சேஜிபி ஆபரேட்டர் லிங்கம் சார்பாக எனக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறார். அவன் எடுக்க மாட்டேன், அது தனியாக ரேட்டு கேட்பேன். நீ போ, நாளைக்கு வீடியோவில் வரும்போது கட் பண்ணி சேட்டத்தை வச்சுக்கிறோம். நிற்கிற ஊரான் தயவு செய்து உட்காருங்க ப்ரோ. லேடிஸ் பக்கம் வேணாம், இங்கே வாங்க, உள்ள ஒரு கப்ளிங் இருக்கு, நல்லா இருக்கு, வாங்க. அண்ணன் இங்கிட்டு வருவீங்களா? விழா கமிட்டி சொல்கிறாங்க, போய் கோச்சுக்கிறாரு என் தம்பிகளா, எங்கள் அன்னைங்களா, இங்கிட்டு வாங்க. நமக்கு என்றைக்குமே ரோஜந்தான் முக்கியம். என் தம்பி எங்கள் அண்ணன் இங்கே வா. அது எதுக்கு நம்ம வாட்டுக்கு நிற்போம், அதில் ஒருத்தர் ஏவி விடுவேன். என்னோட மருமை என்ன சிறுவனூர் எனது அன்பு மச்சான் மாணிக்கம் சார்பாக என் மாப்பிள்ளை அவர்கள் அத்தனை குடும்பத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்திய மச்சான் அவர்களுக்கு நன்றி. 300 மச்சான் சரக்கு போட்டேன், 200 கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். காவல்துறை அதிகாரி ஐயா, ஆய் ப்ரோ, நன்றி நன்றி நன்றி. இந்தா தயவு செய்து விழா கமிட்டியினுடைய அறிவிப்பு, மேடையில் திகுடுமு கூட ஏறாதிய யாருமே. விழா கமிட்டி அனுமதி பெற்று நீங்கள் வாங்க, நல்லா இருப்பேன். ஏன்னா இதை நம்பித்தேன் நான் வந்திருக்கேன். பிக்கப் டிவி கட்டணும், மருதமணி காலை பெண்டெடுக்கணும், அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற காசு தான். நீங்கள் வாட்டுக்கு உள்ளே வந்து நீ என்னடா வெண்ணமயிர் நாடகம் நடிக்கிற வெளியே ஓடாண்டா நாங்கள் சோத்துக்கு 4 பேரை பிடிச்சிக்கிட்டு ரூட்டு கேட்டு வேகத்தலை தாண்டி போகணும்னு சொல்ல வந்தேன். என்னடா அங்கேருந்த 2 பேர்த்த காணா, கிளம்பி போயிட்டாங்களா? ஆமாம், என்ன பண்ணி வாங்க, சுகர் வந்தவனும் ப்ரெஷர் வந்தவனையும் வாசிக்க விட்டால் பூரா நீர் கசிவு ஏற்பட்டு போயிடுவாங்க. இந்த தாள கலைஞர் எங்கடா நம்மால் இந்த அடிக்கிறாரு. அணைக்குள்ளார் ராமர் இருப்பா, நீ என்ன கொண்டு வென்ற அணைக்குளம் எங்கள் அண்ணன் ராமர் சார்பாக 1001 நன்கொடை வழங்கி இந்த பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. ஏப்பா வந்தலேருந்து எல்லாரும் கொடுக்குறா, நீ சும்மா போயிட்டு வர, நீ ஒரு 100 ரூபா விடுவேன். இப்போத்தான் குபீர்னு வேற இருக்கும் அவருக்கு, நம்மளை கேட்டுவிட்டேன். பெரியோருடைய ஆசீர்வாதம் மட்டும் போதும். நம்ம அத்தனை பேருமே அவங்க சொல்ல கேட்டால் சாதித்து விடுவோம். அன்புகளே, சமுதாயமே, முப்பாட்டிங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. பெரியவ வந்து சொல்கிறத இந்த வந்துட்டேன் கப்ளிங். ஆமாம், கசகச 2 ரூபாய்க்கு தீப்பெட்டி ஒரு பண்டல், என்னண்ணே சோடாப்பு 1, அதெல்லாம் அதில் இருக்கானே. ரொம்ப ஆச்சரியமாக பார்க்காத, அது பின்னாடி இருக்குடா தம்பி. உனக்கு 100 ரூபா தரைய, அதை வாச்சிரு. அந்த காலத்து எழுத்துறா ஊனாவே 8 இடத்துல சுழிச்சிருக்காப்புல அண்ணே. சமையல் மாஸ்டர் கருப்புசாமி அழகுடையான், அழகுடையான் சமையல் சமையல். ஆனால் அதை சலம்மையான்னு போட்டிருக்கேன். இங்கே பாரு, சமையல் மாஸ்டர் கருப்பசாமி அழகுடையான் சார்பாக ரூபாய் 501. நன்றி அருமை உறவே. நம்ம ஊரில் சமையல் மாஸ்டர் இருக்காரா? ரைட்டு. ஆனால் சமையல் மாஸ்டர் உண்மையிலேயே பெண்களையோட ஆண்கள் நல்லா சமைக்கிறாங்க. என்ன ஒரு வழக்கம், கனேஜி போயில கொட்டிக்கிட்டே குடல் கூட்ட உப்பு பார்க்குறேன், இந்தா அப்படி போட்டுக்கிட்டே நோட்டு அப்படி அதில் பாதியை வாணி விடிஞ்சிடும். அதை 2 பேர் போதில் தம்பிட்டு குடல் கூட்டில் நெய் சேர்ப்பீங்களானே, அதே அந்த வாடை கம்மன்னு இருந்துச்சுட்டுவேன். அதுலேயும் சில பேர் இந்த மரத்தில் சமைக்கிறான்லாம் இந்தா அப்படி டீசெண்டாக அப்படி கருவேப்பிலை இப்படி அள்ளி அப்படியே பார்த்தா வேப்பங்கொலையை புரிங்கி மடார்னு போடுவேன். அதை கசப்படுத்து சாப்பிடாம. சமையல் கலை
ஒரு புனிதமான கலை. சமையல் மாஸ்டர் அத்தனை பேருக்கு நன்றி. என்னப்பா பின்னாடி பஞ்சாயத்து? ஈபி மாஸ்டர். ஈபி மாஸ்டர் கிடையாதுடா, ஈபி வயர்மேன். ஆமா ஈபி. ஈபி மாஸ்டர்ன்றேன், புரோட்டா மாஸ்டர் மாதிரி. ஈபி வயர்மேன் ஐயா, மதிப்புக்குரிய ஈபி வயர்மேன் மேடைக்கு வாங்க. போஸ்ட் மரம் வாங்க. செல்வேந்திரன் அவர் எந்த போஸ்ட் மரத்தில் ஏறி நிற்கிறாப்லையோ எதா இருந்தாலும் இறங்கி வர சொல்லு. பாப்பு வெளிக்குறிச்சியா? எந்த ஊர்? விழா கமிட்டி பேசாம இருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழருடைய முகத்திலே அந்த புத்துயிர் பெற்றது. யாராலையுமே அசைக்க முடியாது இந்தியாவை. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், ஐயா நீங்கள் வயசாகி போச்சு, ஒரு கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணும், இந்த நாட்டை யார் பார்க்கறது, யார் ஏவுகணையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போது அப்துல் கலாமா சொன்னார், எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொன்னார். அவர் தான் உண்மையான மனிதன். இன்னைக்கு 17 வயசு ஆனவொடனே அப்பா போய் சொல்லைய சுரன்றேன், எப்பா சீக்கிரம் கப்ளிங் ரெடி பண்ணுப்பா, முணுமுணுன்னு இருக்கு. அவங்க அப்பா அவனை நோன்றாரு, நோத்த வாரம் வாரம் விரதம் இருக்கா, ஒரு சித்தியை ரெடி பண்ணு, ஒரு காப்போடு லைன் பண்ணிக்கிறேன். என்னண்டு போது பெத்த பிள்ளையும் தகப்பனும் சேர்ந்து என்னைக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்களோ இந்த நாட்டில் என்னென்ன நடக்க போதோ எல்லாரும் யோசிச்சு பழகுங்க. பெத்த தகப்ப வரும்போது பய நீதானா நீதானா அந்த புத்ரு வெள்ளம் புத்ரு ஓகே பெரியத்தமேனே என்ன கட்டு போட்டிருக்க அந்த மாதிரி விரட்டி இருக்காங்க, ஓட முடியல, வெளியே இருக்க போனவங்களா. ஐயா என் அன்பு தம்பிகளே, நகைச்சுவைக்கு எல்லாம் சொல்லி சிரிக்க வைக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ படிச்சுட்டு பெரிய ஆளாக இருந்தால் தாண்டா மதிப்பு. அதில் சில பேர் சொல்கிறாங்க அவங்க அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் படிப்பு ஏறலம்மா, அம்மா அது பெரிய செல்லு சார்ஜ் ஏற்றி விட்டால் மயிரில் ஏறிடும். நீ எங்கே போய் பள்ளிக்கூடம் படிக்கிற, அங்கே போய் டீச்சர் வரும்போது விங்கில பேசிக்கிறாங்க 10வது மாணவரெல்லாம், மச்சான் செம்ம புகழ்றா டீச்சரு அள்ளிறேன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தால் நான் வரவே மாட்டேன். எப்போ டீச்சர் யாரு, டீச்சர் யாரா லவராடா. ஆனால் அதுகளையும் சொல்லி குத்தம் இல்லை, டீச்சர் மாதிரி இருக்கணும். ஒரு சில டீச்சர் என்ன பண்ணுது, 12 படிக்கிற பயலை கூட்டு போய் தள்ளி வச்சு சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இலை வீட்டு பாடம் எழுதலைன்னு முதுகு முக்காத்தட்டு வராது. ஆனால் அப்படியே போயிடறாங்களப்பா அந்த ஆங்கிலுக்கு போய் வெல்டிங்கை வச்சு தீயை வச்சு எரிச்சு விட்டு போ. வாத்தியார் பிறந்தகை. அன்றைய காலத்தில் நானா வாத்தியார்கிட்ட வாங்காத அடியே கிடையாது. நான் கை தூக்குவேன், வாத்தியார்கிட்ட அடி வாங்கினாலும் கை தூக்கு. ஆனால் இப்போ அதே வாத்தியார் வந்தார்னா என்ன செய்வேன், விழுத்தாடி போட்டு பாஞ்சிருவாங்க. அப்போ வாத்தியார் அப்படி இருப்பாப்பா. இப்போ எல்லாம் வாத்தியார் பார்த்தா சில பேர் அரும்பு மீசை வச்சுக்கிட்டு மீசையை வளைச்சிக்கிட்டு சின்ன ஒரு ஸ்கேல் தான் இப்போ எல்லாம் வாத்தியார், கோடு போடுறதுக்கு மட்டும். அப்போ எங்கள் வாத்தியாரில் ஒரு பக்கம் கத்தி கம்பு, ஒரு பக்கம் மூங்கி கம்பு, கவட்டுக்குள்ளே வாத்த உலக்க அப்படி வச்சுக்கிட்டு அங்கேருந்து வரும்போதே நமக்கு பயந்து கிடக்க. ராதா கிருஷ்ணா உள்ள வாடா, ஐயோ கொண்டாண்டா உள்ள ஒன்னா. என்னையெல்லாம் 3 மணி நேரம் அங்கே வாத்தியார் அடித்தார். ஏன் சார் என்ன சூடு குடிச்சுக்கிடுச்சு அப்படின்னு. அவருக்கு சூடு குடிச்சதுக்கு என்னைய போட்டு சூடு வர அடிச்சு மயிரை புடுங்கின கம்பில் அடித்தார். அவன் பாரு, நான் அடி வாங்கினதே பெருசு, அவன் எந்த கம்பில். தம்பி எல்லாரும் அடி வாங்கும் போது கையை எப்படி நீட்டுவேன். ஆனால் சில பேர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணியான் பாரு. ஐயோ நான் அப்படித்தான் பண்ணேன். எங்கள் வாத்தியார் முனியாண்டி அவர் வேறு கையை நீட்டான்ட்டாரு, அப்படி தொடச்சிக்கிட்டு அப்படின்ட்டேன். ஒரே அடி அத்தங்கோத்தான்ட்டேன். அடுத்து இப்படி அடிக்கி அப்படி கையை எடுத்துக்கிட்டேன், காலை வெதரில் அடிச்சுக்கிட்டாரு. அடிச்சுக்கிட்டா அடுத்து அந்த வெதர் கடுப்பு ஆறுற வரைக்கும் என்னை தூக்கி போட்டு பொழந்து எடுத்தேன். வாத்தியார் நல்லா இருக்காரானே. இப்போ பக்கு வச்சு புண்ணாத்துறாரு. இல்லை அப்படி படிக்கணும்டா. அப்போ எல்லாம் பார்த்தா மனப்பாடம், யாரை பார்த்தாலும் லூசு மாதிரியே கரையில் தெரியுவேன். புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்பின் புளுட்டோ கோளுகள் 4 வகைப்படும். இப்போ சில பேர் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, இடியப்பம் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க கோமியத்தை குடிங்க கிளம்பிட்டேன். பார்த்து படிப்பு லட்சணத்தை இங்கே பார்த்துக்கலாம். ஏத்தா
இதுல பொம்பளை ஆளுகளே உங்க பிள்ளை இங்க இருக்காங்களா? பக்கத்தூர் கிடையாது. பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கத்தா. கூடிய சீக்கிரம் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போதே உனக்கு பேரம் பேத்தியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நீ வந்து தொட்டி கட்டி போட்டு ஆறா ஆறா ஆறிறாரோ என் கண்ணே உறங்கு 2 முளை மசுரை புடுங்குன்னு பாடு. 2வது பெத்ததா இதைப்பேன் அடி பிரிக்கணும். அப்பத்தான் பயப்படுவேன். இவன் ஆத்தா பணம் வந்து ஏமாத்தி போறானே. ஏம்மா உன் செல்ல சார்ஜ் இருக்கா? ஏன்டா ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா? அங்கெல்லாம் வெண்ணமையை படிக்க மாட்டார். மொட்டை மாடிக்கு போயிடுவார். போயிட்டு ப்ரீபெய்டு ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ லெஃப்ட்டில் ஒருத்தர் நிற்கிறேன் ப்ரோ அவனை அடிக்க ப்ரோ ப்ரோ சந்துக்களை வாங்க ப்ரோ இங்கிட்ட அடிக்க ப்ரோ இவனை கடிங்க ப்ரோ. ப்ரீபெய்டோ எந்த கேமோ விளையாடக்கூடாது. பெத்ததாயதப்பன் பிள்ளைகளை கவனிக்காவிட்டால் உங்க பிள்ளை உங்களுக்கு சொந்தமில்லை என்று இந்த மேடையில் சொல்றேன். எம்கேஆர் இதே உண்மை. அண்ணே அண்ணன் தம்பிகளா உண்மை தானே? இந்த பெரிய மனுஷெல்லாம் கையை தூக்காத. உனக்கெல்லாம் வெக்கமயிர் இல்லை. இளவட்ட பையன் என்ன பண்ணுறான்னா நீ அப்படியே சில பேர் பெரிய ஆள்லாம் போயிட்டு கணேஷ் போயில எனக்கு ஒரு போட்டு கொடுங்கடா கொஞ்சம் மண்டை காயுது போயில கொடுத்துருவாங்க. நீ உதட்டில் வச்சுட்டு போயிடுவேன். அவங்க தண்ணி அடிக்கும் போது வெக்கம் இல்லாமல் போய் கேட்குறது பெரியப்பாவுக்கு 2 ounce ஊற்றுங்கடா நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். அப்புறம் போதை ஆகிட்டு 2 அரை விடுவாங்க. இங்கே ஊருக்குள்ளே வந்து நீலுக்கு 2 வடிப்பேன் முண்டை. என்னை வந்து பூச்செண்டு மையம் அரைஞ்சி விட்டேன். என்ன வரியப்பா செஞ்ச? 2 ounce கேட்டேன். முதல் ஊற்றுனாங்க. அப்புறம் என்னடா வெண்ணமயன்ட்டு அதில் இந்த கதிரஜ மயம் தாண்டா காற்றுல அரைஞ்சி விட்டேன். ஏன் இங்கே வேணா இருக்கா? இங்கே மாடு புடி மாடு. பெரியவர்கள் பெரியவர்கள் மாதிரி இருக்க வேண்டும். இளைஞர்கள் எந்த தவறு பண்ணாலும் அதை அவங்க நிதானமாக இருக்கும்போது சுட்டி காட்ட வேண்டும். தண்ணி அடிக்கிறேன் அதை அடிக்கிறோம் நீங்கள் போனீங்கன்னா சேர்க்க சேர சேர பெரியவருடைய மரியாதை இழக்க வேண்டிய சூழ்நிலை இந்த தமிழகத்தில் உண்டு. உண்மையா இல்லையா? உண்மைதான். ஒரு சிலர் பண்றதுனால ஒட்டுமொத்த தப்புதான் அது. தம்பி நீங்க கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிய. இங்க பாருங்க ஐயா அண்ணே இந்த சின்ன பையன் கணேஷ் கோயிலை தூக்கி காட்டுறானே அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா. இன்னுமே போகிற காலத்தில் நான் அறிவுரை சொல்கிற மாதிரி கிடையாது. நீ என்ன வேணான்னு செய். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சொட்டு கண்ணீராத வடிப்ப. பப்புனும் கோமாளி வேஷம் போட்ட எம்கேஆர் ஒரு நாள் சொன்னான்டா. ஏன் இதெல்லாம் ஆதங்கமாக பேசுகிறேன்னா இந்த கோமாளி எம்கேஆரும் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பழையனூரில் தண்ணி அடித்து என் மாமையை ஒருத்தர் இருக்கார் கட்டப்பூ நாடகத்தில் கார்த்தியசாமி. அவர் வீட்டில் அவளை போதையில் படுத்து கிடந்தவன். பொய் சொல்லலைங்கய்யா மேடையை போட்டு பெருமைக்கு சொல்லலை. அப்படிலாம் குடித்தேன். தன் மரியாதையும் பெத்ததாய் தகப்பனுடைய உண்மையான அன்பை இழந்தவன் தான் அந்த கோமாளி. அதுக்கப்புறம் திருந்தினேன். திருந்தனால தான் இன்னைக்கு இத்தனை சொந்தம் கிடையாதுயா. கோடிக்கணக்கில் சொந்தங்களை பெற்றிருக்கேன் நான். அதனால உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் என் தம்பிகளா ஒவ்வொருத்தனும் கூட சூம்புறேன். இதுக்கு மேல கேவலம் எதுக்கும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் டவுசரை கலட்டுறான். அதோட திருந்தினா கூட நல்லது. இதே வேற நொக்காமுண்ட தூக்க வரிசையில் எக்கோ போட்டுறான்டா. சூம்புனதுக்கு போட்டேன் போறான். அதுலேயும் சொன்னேன் வரனே அண்ணே அதையும் சொல்கிறேன் டவுசரை கலட்டுறேன் வாங்கினேன். இதுக்கு மேலே இந்த அண்ணனுக்கு மரியாதை எங்கேயும் இல்லைடா. என் தம்பியை நல்லா இருக்கணும்டா. என்னையை நீங்கள் நோத்தாங்க போன கூட கெட்ட வாரத்தில் வை. அந்த இடத்துல நான் சந்தோஷம் தரேன்னு நினச்சி அதை நான் பெருமைப்படுறேன் என் தம்பியெல்லாம். இதுக்கு மேலே உதுத்த வப்புன்னு எவனும் கிடையாது. மருதமணி இது லைட்டாக ஊத்தாத்தேன். அவன் நேரம் லேடிஸை பார்த்துக்கிட்டே பவுடர் போடுவார். அவர் இருந்தா ஜெயபுரியா கொஞ்சம் அங்கிட்டு போங்க மாமா பார்ப்பேன். அப்படியே நட்டுவாக்காளி மாதிரியா இருப்பேன். என்ன பண்ண காத்திருக்கானோ என்னடா மாற்றி மாற்றிங்க வா. இந்த ஒரு வாட்டோட முடிச்சுக்கிட்டு நான் நோட்டீஸ் வாசிக்கிறேன். ஹலோ அப்புறம் இங்கே வா. இது ஒரு உங்க ஊர் பயில இருக்காங்களா? நீ எந்த ஊர்? இதுல இல்லையா? அங்கே கீட்டி முழங்குது மாறுநாட்டு கருப்பு தங்க கலசம் உண்டது. கிராமத்து சார்பாக பாடம் கண்டிப்பா மாறுநாட்டு கருப்புனை கூப்பிடுவேன். ஆமா எல்லா கருப்பும் வரும். ஓகேப்பா. மது பழக்கம் பொண்ணுக்கு இன்னாருமையே இந்த ஊரில் இப்படி வாழ்ந்தான் பெரு எடுக்கணும். பாட்டேன்
பாட்டையும் போட்டையும் காலத்துல கட்டி காத்த இந்த மரியாதைய இப்போ உள்ள இளைய சமுதாயம் குடிய விட்டு தலையில் சுமக்கணும். அரசாங்கம் விற்கத்தான் செய்ய அண்ணன் தம்பிகளா நம்ம மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு மதுவ நிப்பாட்டணும்னா 16 இடத்துல கயிறு கட்டுனாலும் மதுவை நிப்பாட்ட முடியாது. கொண்டாட்டி தாலி எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சு மங்குன்னு சத்தியம் பண்ணனாலும் இந்த மதுவை மறக்க முடியாது. மனச்சாட்சிக்கு மட்டும்தான் இந்த மதுவை நிப்பாட்ட ஒரே வழிதான். மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்குத்தான் இந்த மதுவை நிறுத்த முடியும். அண்ணன் தம்பிகளா இனிமேலு குடிக்க வேணாம். நம்ம வாழ்றது இந்த ஒரு பிறவி. புலக்க அடி வாங்கிட்டு போக போறேன். சிவப்பு டிஷர்ட் நொப்பம் இலை இலை அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கயா. இப்ப இவங்களுக்கு விளையாட்டாத்தான் தெரியும். என் வயசு வரும்போது நான் தான் சொல்லிட்டேன்ல, சொன்ன வாக்கு பழிக்கும்ல. அப்ப நீ நொந்து போய் அழுவ. மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியெல்லாம் நிறைய அந்த புற்றுநோய்க்கு உள்ளவங்களுக்கெல்லாம் நான் அன்னதானம் கொடுக்கும்போது அங்கே நிறைய பேர் அமைதியாக இருங்கடா, நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு காலில் விழுறவங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறேன், உங்களை எதுவுமே சொல்ல தம்பி, உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அண்ணன் இல்லையாடா, உங்களுக்கு ஒன்றுன்னா அந்த அண்ணன் தான்டா இருக்கேன், எனக்கு ஒன்றுன்னா உங்களை தவிர ஆள் இல்லையா. ஆமாம், வேணும்னா கூட ஒரு செருப்புட்டை ஏறி காசை கொடுங்கய்யா, நான் போயிடுறேயா, 10 பேர்த்த காப்பாற்றணும், அவளை வேற ஒன்றும் கிடையாது. நான் ஊத்துட்டேன் ஐயா, இருங்க தம்பி தம்பி கும்புறேன் தம்பி 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 அமைதியாக இருங்கய்யா. அது வந்தலேருந்து இந்த தம்பியை ஊரா ரொம்ப பேசுகிறாங்க, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்னை என்னமோ மற்ற கோமாளி மாதிரி நினச்சிட்டாங்க. தம்பி என்னை நம்பி அன்பாளையத்தில் அத்தனை ஜீவன் யாருமே இல்லைங்கய்யா. நான் போய் இந்த கூத்தாடி காசு கொடுத்தா தாயா அதில் காப்பாற்ற முடியும். பாதம் தொட்டு கேட்குறேன் ஐயா, நான் ஒரு ஆள் கிடையாது, என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்குது, நல்லா இருப்பியா. என் தம்பியை காலில் கும்பிட்டு விழுகிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கேவலமாக சொல்லிட்டேன், அண்ணே நீ உழப்பி வெதரில் மிச்சு போடாதங்கிட்டு வா, அதுக்கு வேறு என்னையும் கோத்தவமான வைவாங்க இங்கே வா வாரு, எங்கள் அண்ணே வருது, அதுதாயா உண்மையான தமிழன். அந்த அண்ணனுக்கு அந்த ஆதங்கம் இருக்குது, வாங்கிட்டு உள்ளே வாழ, இதை யார் கிளப்பி விட்டாரு தெரியலையே. சரி தம்பி இன்னுமே அமைதியாக இருங்க. நீங்கள் சொல்கிற பாட்டு என்ன சொன்னாலும் கேட்குறேன். கேட்குறேன் தம்பி, என்ன பாட்டு பாட சொல்ல காசு கொடுக்குறது நீங்கயா பாடுறோம். அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த ஊர் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்து வெளியூருக்காரங்க வந்திருக்காங்கள, நம்ம சொந்த வந்தோம்லாம், அந்த எங்கள் அன்னைங்கெல்லாம் வந்திருக்காங்க, தம்பி எல்லாம், இவங்கெல்லாம் நம்ம ஊரை தப்பாக நினச்சிடுவாங்க. சாமி ஆனக்குளத்துக்கு போனால் அந்த பயலை கரைச்சி பண்ணிவிட்டு நடிக்கவே விடலன்னு சொல்லிடுவாங்க. ஐயா 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 நல்லா இருப்பியா சாமி, என் தம்பியை நல்லாரும் நல்ல பேர் வாங்கணும், சரியா? சரி அமைதியாக இருங்க. உங்களுக்காகத்தான் கப்ளிங் புதுசாக தொடச்சி கொண்டு வந்திருக்கேன். மருதம் பண்ணி வருவேன், பொருத்தி விடுவேன், சென்னை ஆயிரம் ஆண்குட்டி உங்களுக்கு எடுத்து தரேன். சிப்பி பாரு நாயிலிருந்து. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்புங்கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள தட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, தட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே இந்த பாலா போன குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள அட தெருவில் வாடுமே.
இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால பல குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டில தற்கொலைக்கு போகுதானே. அரசாங்கம் விக்கத்தான் செய்ய அண்ணன் தம்பிகளா, நம்மளே காப்பாத்திக்கிறதா புத்திசாலித்தனா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவியில இன்னாருமையே இந்த ஊர்ல இப்படி பேரு வாங்கினான்னு இருக்கணும். கெட்ட பேரு வாங்க ஒரு நிமிஷம் போதும் அண்ணன் தம்பிகளா, நல்ல பேரு வாங்க நாளாகணும். நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதனால உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். இந்த கூட்டத்துல 4 பேர் திருந்தனா நான குலத்து மேடைக்கு வந்தது புண்ணியமா நினைக்கிறேன். அது ஏன் சொல்றேன்னா, இந்த காவல்துறை அதிகாரி இங்கே உட்கார்ந்துருக்கார், அவர்களை பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் தான். இந்த தண்ணியை போட்டு சில இளவட்ட 3 பேர் போகும்போது காவல்துறையை பார்த்தவனையே பயப்பட மாட்டேன். போலீஸ் நிற்கிறா, இருந்தா இருந்துட்டு போகிறாரு, என்ன பண்ணி போடுவார், மிஞ்சி போனால் ஃபைன் போடுவாங்க. அதில் சில பேர் திமுறா பேசுவேன். மாப்பிள்ளை 3 பேர் போனால் திருப்போனா அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட போலீஸ் நிற்கிறாங்கடா. எங்கள் அப்பா சித்தப்பா திருப்பத்தூரில் ஏட்டையாக இருக்கார், அங்கே போனவொடனே இவங்க போட்டு விட்ருவாங்க. லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, ஐயா இவங்க சித்தப்பா திருப்பத்தூர் ஸ்டேஷனில் ஏட்டையாக இருக்கார், அவன் தான் கையிலேயே கழட்டிவான். அது இல்லைங்கய்யா, இருந்தாருங்கய்யா. இப்போ என்ன பண்ணுறாரு, கேரளாவுக்கு வெள்ளாட்டம்புழுக்கு ஏற்றுறாருயா. இருந்தாருயா, அவர் கொழுப்பு போயிட்டாருயா சும்மா. ஆனால் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு தலைக்கவசம் உயிர் கவசம். இந்த வனைகள் எழுதிட்டேன் இல்லை, எல்லாரும் அங்கே திரும்புறீங்களே. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த இங்கேருந்து பைபாஸை கிராஸ் பண்ணி தானே திருப்பணம் போகணும். இங்கேருந்து போகும்போது பாருங்கள், நம்ம இளைஞர் யாராக இருக்கட்டும் ரோட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஆத்தாடி டாட்டாச்சி வருது, மெதுவாக போமியா டாட்டாச்சி வருதியா, உனக்கு தெரியாதியா, பைபாஸில் அங்கே வர்ற மாதிரி தெரியும், அடிச்சு தூக்கி அடிச்சுடுவாங்க மச்சான், ஒத்திக்கிட்டு தெரியா. அப்படியே நிற்பேன் 1/2 மணி நேரம். திருப்போணம் போய் ஒரு ஆப்பை சாப்பிட்ட உடனே பக்கத்தில் லைலாண்டு லாரி வர, அதெல்லாம் ஒரு மசுரும் புடுங்காதுடா, விட்ரு பட்டார்னு அடிச்சிடுவாங்க. அப்படி பாவ ரசம் போவ ரசம் அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு. இதில் பெத்ததாய் தகப்பன பிள்ளைகள் ஏமாத்துறேன், காலேஜ் படிக்கிற ஓய் ஆத்தா பண்ண ஏமாத்துறேன். அம்மா அப்பாட்ட சொல்லுமா, என் கூட படிக்கிறவன் அசோக்கு அவன் சூர்யான்லாம் என்ஃபீல்டு வச்சுருக்கேன், அப்பா டிவிசி பிட்டிங்க மொத்தம் மிதிச்சாலும் ஜாட் ஆகலை, இதை வச்சுட்டு போனால் எனக்கு கேவலம் இல்லையா, வாங்கி தரையெல்லாம் நான் செத்து போயிடுவேன், செத்துப்போ. பெத்ததாய் இப்போ எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தாயா தெரியும். அந்த ரத்தத்தினுடைய அருமையும் அந்த கஷ்டத்தினுடைய அருமையும் பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க கேட்குறான்னு அவங்களும் பாவம் வட்டி வாசிக்கு வாங்கி ஒரு பெரிய பைக்கு வாங்கி கொடுத்தா அவன் போகிறது, அவன் மட்டும் போக மாட்டேன், அவன் ஆளை ஏற்றுறதுக்கே அந்த பில்டப்பே. ஆளை ஏற்றிக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு மாசுக்கு போட்டுக்கிறாங்க, மாசுக்கை போட்டு தேட்டருக்குள்ளே இவங்க அக்க போகிற அடாடாடா, யாரை பார்த்தாலும் உனக்கு சொந்தக்காரன் மாதிரி தான் இருக்கான். அப்படியே இப்படி முழிப்பேன், சுரண்டுவேன். சுமிதா அந்த கருத்தால் எங்கள் சித்தப்பா மாதிரியே இருக்கு, கடைசி வரைக்கும் படம் பார்க்க மாட்டேன். அப்படித்தான் மையன் ஒரு பிள்ளைய கூட்டு போயிட்டேன், அவங்க அப்பே ஒரு லகுடை தூக்கிட்டு வந்துட்டேன். 2 பேரும் பக்கத்தில் இப்படி பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா மசுறு மாதிரியே தெரியுது, மீசை அதே சுருட்ட முடியும். அவர் பார்த்துருக்காரு, அந்த சைடு மச்சம் நம்ம மையம் மாதிரி தெரியானே. கடைசி வரைக்கும் 2 பேரும் படம் பார்க்கல, இப்படின்னு இருக்காங்க. கடைசியில் இந்த 2 முண்டையும் காணோம். இவளுக்கு பாத்ரூம் போனவங்க அதோட பார்த்து ரூமுக்கு போயிட்டாள். இவங்க 2 பேரும் பானிபூரியை தின்றுக்கிட்டு குசிவிட்டு. இந்த உலகம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி காதல் திருமணம் செய்யுங்க வேணான்னு சொல்லலை, பெத்ததாய் தகப்பன் சம்மதத்தோடு கல்யாணம் செஞ்சு வாழுங்க, அதான் உண்மை. பெத்ததாய் தகப்பனுடைய இதெல்லாம் தெரியாது. எங்கே இப்போ மட்டும் கைதட்டுவியா, அப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டிய. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம்
ஆனைக்குளம் கிராமத்திலே கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆனைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பழையனூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர் தலைமையிலும் மேலச்சொரிக்கலாம் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி இவள் முன்னிலும் இந்த ஆனைக்குளம் கிராமத்தார்களும் இளைஞர்களும் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கண்ணனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருந்தால் வெளியூர்லிருந்து நாங்களும் வருகிறோம் என்று வருகிறந்த வெளியூர்லிருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். எக்கோ வேணாம். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் பரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டு கண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி எங்கள் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA வள்ளியம்மா MA படிச்சிருக்கா. அவ ஆத்தாப்ப NCல MA பொத்து MA படிச்சா எதுக்கு இருட்டுக்குள்ள பழுப்புல உட்காந்துருக்கு? எங்கேயாவது பழுப்பு கம்பெனி அதிபர் ஆயிருக்காது. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நான் சின்ன வயசில் பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும். நாரதர வேஷம் போட்டு வந்தா தேவலோகத்திலேருந்து ஒரு வேளை இறங்கி வந்துட்டாரா என் சித்த பேர் ராசாவுக்கு ஒரு 5.5 கட்ட ஆறுமுகம் அவரெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு எங்கள் மச்சான் நல்லா பாடுவார், திறமையான ஆள். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் பிள்ளையார் எந்திரிச்சு ஓடி அந்த மாதிரியே இருப்பாப்புல. அழிஞ்ச கம்மாயில் சில பேர் அப்படித்தான் முட்டாத்தனமாக கச்சாவை ஏந்திக்கிட்டே இருப்பேன் கிளுறுன்னு கடைசியில் வந்து கொட்டுவேன் கரையில் வெறும் அரட்டாலையாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த தண்டி வயிறு செனப்பரிச்சாலி எங்கள் அக்கா வீட்டுக்காரனே. அப்புறம் யார்கிட்ட விளையாட முடியும்? புதுக்கோட்டையை சேர்ந்த என் அன்பு மச்சான் TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டார். வாங்கோன்னா அலங்காநல்லூர் பெருங்கொண்ட ஒரு குருக்கள் ஸ்ரீதர் ஐயர் அவர்களை வருகன்னு வரவேற்கிறான். அலங்காநல்லூர்லேருந்து தினமும் வந்துடுறாப்புல. ஓதுறோம்னு சொல்கிறாரு. எங்கனுக்குள்ளே ஓதுறாருன்னு தெரியலை. எங்களோடையே ஓதுவாரே. நீங்கள் வாழ்த்துக்க. அடுத்து ஓமகுண்டம் வளர்க்கும் போதுன்னா கொஞ்சம் மண்ணனே ஊற்ற முடியுமா? ஏன்னா இந்த இவன மாதிரி ஆளுகளை எரிச்சு விட்டு போங்க. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது எத்தனையோ ஹார்மோனிய கலையரசை பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் அத்தனை பேருக்கு ஒரு திறமை உண்டு. ஆனால் ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கு நகைச்சுவை திறன் இருக்கா அப்படி என்று மக்களை சிரிக்க வைத்தவன் இந்த தம்பி. இவன் தான் மணிகண்டன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி லைட்டா குனி. நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ ஒட்டு வச்சே தங்க கோடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இந்த அருமில்ல அலசி பாரு நீ உலகத்தோர. அவரை போல இந்த அருமில்ல அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடுவோம் பேரையா. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ
பொட்டு வச்சே தங்க கோரோ ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம் வெற்றியெல்லாம் உங்க கூட வரும் நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும் சத்தியத்தை தின காத்து வரும் அந்த சாமி தரும் பல 100 வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா நாடெல்லாம் வெல்ல வந்தா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி நீ ஒட்டு வச்ச தங்க கோரோ ஊருக்கு நீ மகுடோ இங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம் தானா 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 போடு தானா தானா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை புகழை பாடியதற்காக சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த தமிழுடைய மனசை விட்டு என்னைக்கு நீங்க மாட்டார். எத்தனை பேருக்கு பசியை போக்கி ஒரு கர்ணனாக வாழ்ந்தவர் கேப்டன் ஐயாவை என்னைக்கும் பேசுவேன், உயிருள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன். அவர்லாம் அரசியல்வாதிக்கு அப்பாற்பட்டவர். ஒரு நல்ல மனிதனை நம்மெல்லாம் பார்க்க முடியும்னு நினச்சி நம்மெல்லாம் கண் கலங்க வேண்டியதேன். நல்லவே நாட்டில் அதிக நாள் இருக்கவே மாட்டார். கீழே சொரிக்குளம் வி காளிமுத்து, கீழே சொரிக்குளம் மேலே சொரிக்குளம் ஆனைக்குளம் நீர்ப்பாசன தலைவர் சார்பாக ரூபாய் 1001 என்னுடைய தம்பி டி வேளாங்குடி ஏ சரவணன் திருப்பவனம் டிப்போ டிரைவர் என் தம்பி சார்பாக ரூபாய் வேளாங்குளம் டி வேளாங்குடி சரவணா நன்றி 201 நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் மண்டையில் மசுரில் ஆட்டாலும் தெம்புகளை வைத்து கட்டாம் புடான்னு அடிப்பான். வாழ்த்துக்கள் புறம். உனக்கெல்லாம் மனைவி கிடச்சதுக்கு டெய்லி அக்கினி சட்டி ஏறா முண்டை போடுறதுக்கு ஒரு சட்டி ஒரு அப்படியே முண்டமாக ஓடுறானப்பா. அன்னைக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் வயிற்ற கலக்கி முண்டமாக ஓடி இருக்கேன். அங்கே ஒருத்தன் கருவில் உட்காந்தவன் இவனை பார்த்துட்டு பெருங்கொண்ட கருநாய் நினச்சி அவன் ஓடி அப்புறம் கல்லை விட்டு எரிஞ்சு இவனை காப்பாற்றி நான் கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு வெகுளியான மனிதர் செல்வம் அவர்கள் மிருகத்தை செப்பார். செல்வம் அடிச்சு விடுப்பா. கட்டுறது காசு தானே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரண்டி மன்னன் உண்மையிலே நம்பர் 1 ஆல்ரவுண்டு. எங்கள் அன்னை புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பாளர் அருள்.
சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் டிஆர் மகாலிங்கம். யார்? பழைய காலத்தில் பெரிய நடிகர் டிஆர் மகாலிங்கத்துக்கும் கேபி சுந்தரம்பாள் அவங்கெல்லாம் நாடக உலகத்தில் நடிக்கும் போது அவருக்கெல்லாம் தாளம் போட்ட ஒரு மூத்த கலைஞன் யாருன்னா இவர் தான். இங்கே வாங்கய்யா, பயந்துக்கிட்டே நிற்கிறிய, எதுவும் ப்ரெஷரா? நீங்கள் நல்லா இருக்கணும். இப்போ உள்ள பயல்களுக்கு தாளம் போட்டாத்தே ஏற்றுக்குருவாங்க. ஆமாம், நான் பாடுற பாட்டுக்கு போடுங்க, பயப்படக்கூடாது, ஒன்றும் செய்ய மாட்டேன். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. நான் ஒன்றும் கும்மி பாட்டு பாடலப்பா, சாங்க கருத்து விட்டு போறியா பெரியப்பா? தர்மம் கிராமம் ஆறுமுகம் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வாழ்க எம்கேஆர் அன்பாலயம். நன்றி, ரூபாய் 1001 கொடுத்துருக்கார். தர்மம் கிராமம் ஆறுமுகம் இன்ஜினியர் கோயம்புத்தூர்ல இருக்காருங்க அண்ணே. நன்றி அண்ணே, 1001. இன்னும் உனக்கு ஜாமீன் கிடைக்கல, இப்போதான் வாதாடிக்கிட்டு இருக்கேன் தான் ஆர்சி புக் கரெக்டா. இங்கே வா. நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? என்ன இல்லை, ஒரு குத்து குத்திட்டு அடுத்து என்ன முத்து போட்டு பார்த்துட்டேன் குத்துவியா? இது இப்போ நான் பாரு. டெல்லிக்கே ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, அப்படி வெள்ளி கிழமைக்கு மகாராஜாமி வா, உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரேன். போதும், பஜனைக்கு போகிறான் பின்றான். பொங்கச்சோறு கொலக்கட்டை சுண்டல். இன்னைக்கு என்ன நாடகம்? வள்ளி திருமணம் கிடையாது, பானஸ்திரி காண்டான். சரி, அப்போதான் இதாவது பரவாயில்லடா. அன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்டேன், வள்ளி திருமண நாடகத்தில் என்ன நாடகம்ட்டேன்? கதம்பம் தானே, போடா இங்கே எப்போ அடிப்பேன்னு கேட்குறாப்புலையான்னு. சாமி அழைக்க போகிறேன். இப்போத்தான் இந்த சாமிக்கண்ணு மைத்துனரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து வர்த்தக கழகம் திருப்பவனம் தேமுக செயலாளர் எம் மீனாட்சி சுந்தரம் சார்பாக ரூபாய் 501. நன்றி புத்ரு. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை சிரிப்பழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ஜெயா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக 92 நாளாக கடுமையான மண்டி ஓட்டு விரதம். அதிக வெயிட்டுகளை தூக்குனால் முதுகெலும்பு விளைவிடுமோ இல்லை மூத்திரம் அடைத்து கொள்ளுமோ என்பதற்காக என் அண்ணன் விவரமாக இருக்கிறார். தொடர்ந்து ஆனால் டெய்லி 100 தடவை வார்ம் செய்வேன். ஒரே ஒரு கேர்பினை உள்ளங்கையில் வைத்து கொண்டு மண்டி ஓட்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறார். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஆனைக்குளம் கிராமத்தில் உள்ள கோவில் ரேடியோ. வாழ்த்துக்கள். அவ்வளோதான் முடிஞ்சு. மைசெட்டு அதை ஆப்ரேட் பண்ணுற உறவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர் சூப்பர் பங்காளி, நல்லா இருக்கு. ஆனைக்குளம் இடியப்பம், ஆனைக்குளம் கோவிலினுடைய ரேடியோ அத்தனை உறவுகளும் அமைத்திருக்கிறார்கள். நன்றி நன்றி. இதே ஒன்று ரைட். நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ஆனைக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் யாதவர் இளைஞர் அணி ஆனைக்குளம். நாடக அமைப்பும் ஆனைக்குளம் கிராமத்தார்கள் தான். அத்தனை பெருமையும் உங்களுக்கு தான் போய் சேரும். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என்ன நீங்கள் மன கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் எதோ அன்னன்னைக்கு மேடையில் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு நடிச்சிட்டு போவோம். ஆனால் அதெல்லாம் வீணாக்காமல் ஒளிப்பதிவு செய்து உங்கள் கைபேசிக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது யாருன்னா என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம்
மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் பழமையான உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்த இந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் படிப்பறிவு இல்லாட்டாலும் நான் சிறுவயதில் பார்த்து வந்த தொழில் புண்ணியமான தொழில். எங்கேயும் சொல்லுவேன், நான் ஆடு மாடு மேய்த்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் பசியை போக்க முடியும், இருப்பிடம் கொடுக்க முடியும். ஏனால் நாட்டிலே எனக்கு சொந்த பந்தங்கள் அதிகம். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் போயிட்டு அந்த கப்ளிங்க அந்த ஓசை இழுத்துட்டு வரேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குலம் பிள்ளை குலம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குலம் பிள்ளை குலம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குலம் பிள்ளை குலம் கொண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க செல்வம் முங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம சாமியினுடைய அருளோடு நல்லா ஒத்துமையாக நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். மேல் சட்டை போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல பாய் விரிச்சு படுத்ததில்ல பட்டக்கடனால் தூக்கம் வல்ல. மேல் சட்டை போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல பாய் விரிச்சு படுத்ததில்ல பட்டக்கடனால் தூக்கம் வல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் உழைச்சு காய்ச்சதிலே உள்ளங்கையில் ரேகையில். அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். சித்திரம் போல அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. வாக்கப்பட்டு மக போக தேம்பி அழுதாரு.
பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டு மக போக தேமி தேமி அழுதாரு காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு அவர் காசு பணத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போனார் அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது நீசமுடிக்கிறோம் பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் அவர் மீச முடிக்கிறோம் மீச முடிக்கிறோம் முதலே பார்த்துட்டேன் ஆனா மூஞ்சில ஒரு சிரிப்பை காணவே ஏன் அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும் முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம் 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 நாலு பேருக்கு வணக்கங்க என் பேசுற நேரம் சுருக்கி காட்டுறீங்களோ அண்ணே ஆரம்பிச்சிடமா ஆரம்பிப்போமே ஒரே என்னது என்னம்மா பெரியம்மாவா இது என்ன பெரியம்மா புதுசா இருக்கு மருதமணி பேரிப்பா அந்த பெரியம்மாவா கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி யாரும் இல்லை யாரும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் கப்பால போட்டுக்கலாம் உன் கண்ணத்தை பதிக்க விடு நினைக்கு நேரத்திலே காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு தும்பே நடி
வள வளக்கும் இங்க நாடகம் நடக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் காதல் உருவல வள வளக்கும் வாழை இலை ஓ இடுப்புக்கு அழகானது மைசூர்காரனே சென்று மைக்கு சவுண்ட் வை சென்று மைக்கு சவுண்ட் ஏத்து இன்னர் ஏத்து இங்க இந்த பெட்டி சவுண்ட் கெயின் வை அப்பதான் சவுண்ட் கேட்கும் பாக்ஸ் பூரா அங்க திருப்பி அவ இருக்கிற வைத்தறிச்சல நீங்க வேற வைத்தறிச்சீங்க. வள வளக்கும் வாழை இலை இடுப்புக்கு அழகானது அட வண்ணங்குடி நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது என்ன சொல்லி நான் பாடு ஏதோ நீயானது இன்னமில்லா ஒண்ணுதான் ஓ நினப்புல ஆசை போடுது பிரியா என்னனே எதுவும் பார்க்கலல்ல ஏனே அண்ணே சட்டி போடலடா ஓ முகரே பாரு முகரே மூஞ்சி முகரே நீ யாரு இன்னைக்கு தான் போடல பிறந்ததுல இருந்தே போடல பிரியா இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் அவ இருக்கு நான் திருடி பழக்கமில்லை நான் திருட நானே நடி ஆகாத நேரத்துல ஐயோ என் பலம் பார்த்து ரசிப்பேடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கடைச்சு தம்பே நடி எப்ப விடியும் குஞ்சாணி அண்ணே ஆயா. அண்ணே 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 ஆயா 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 மோரட்டே செட கூப்பிடுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா ஓரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா ஓ பின்னால நான் வாரு குத்தம்மா அது எப்படி இவ்வளவு இன்சிடென்ட் நீ மட்டும் சந்தோஷமா இருக்க எப்படி விதி இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கச்சி சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நீந்தாயா டிரைவர் உன்னைய தகையா தேடிக்கிட்டு இருந்தா வாங்க அத்தான் அதை நல்லா விரிங்க துணியை விரிங்க பாடுவோம் வெக்கத்தை பாருங்க இங்க வருது. எனக்கு பொன்னாடி அணியத்தை கௌரவப்படுத்திய அன்புகளுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நினைக்கிற வணக்கம் 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 ஒத்த ரூபா தாரே ஒரு வடப்ப தட்டம் தாரே ஒட்டிக்கிட்டு வாங்க நம்ம வட பக்கம் போவோம் ஒத்த ரூபா தாரே ஒரு வடப்ப தட்டம் தாரே ஒட்டிக்கிட்டு வாங்க நம்ம வட பக்கம் போவோம் ஆள் இருந்தா பாப்போம் ஆள் இல்லனா ஆள் இல்லனா ஆள் இல்லனா ஆள் எனக்கு உங்களை உச்சரிக்கிறே மரியாதை ஓடுகிறேன் வாசிக்காம இங்க பாரு அங்கேயே தங்கச்சியை போய் பார்க்க முடியுமா? திஸ் இஸ் பேஷன். ஐயோ
தெரியல அண்ணன் மூட வீட்டுல இருக்கேன் இன்னைக்கு. அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டு போங்கம்மா. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வந்து ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போற வேலையே கொஞ்சி இருங்க நீராடியா கும்ப பூவு மண்ணு வெட்டி தொடதறிங்க உனக்கு என்ன குளிர் சொல்றமா அவள பாட்டுல அந்த ரிலிக்ஸ் மியூசிக் வரும்பா. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிப்பட்டு வைக்காமத்தா போறீங்க ராசாவே குட்டிக்கார ராசாவே. அட என்னத்து அட என்னத்து மல்ல 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 மருத மல்ல சின்ன 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 காலேஜுக்கு மச்ச மல்ல மாடு செனக்கு தெரியுது. சேனக்கா இந்த இருக்கிறவன் பூராமே பூரா மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் தான். நீ போனேன்னா உன் கோமியத்தை எடுத்து நீர் கசிவை செக் பண்ணிடுவேன். மாசமா இருக்கா பாப்பா உன் டியூட்டியில் நீ கரெக்டாக இருப்பா பெரியப்பா. காளிமுனியன் துணை பழையனூர் கீழே சொரிக்குளம் செந்தில் முதுவந்திடல் பிச்சைமுத்து சார்பாக ரூபாய் 501 சுரேஷ் வேற எழுதியிருக்காங்க. இவ்வளோ வீச்சலத்தில் எப்படி எழுதக்கூடாது, இன்னும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் எழுதணும். அப்போத்தே நான் வாசிக்க முடியும். ஏன்னா நான் படித்த படிப்பு அப்படி. என்ன படி படிச்சிருக்கீங்க? உன்னைய போட்டுக்கிட்டு பின்னாடி லங்கு என்னது இதுக்கெல்லாமா படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க? அல பார்த்தா நல்லா இருக்கா, அல பார்த்தா நல்லா இருக்கா, இவ குளிப்பணியார சுட்டு இருக்கா. அர்ச்சனை சீட்டு வந்துருச்சுன்னு அர்ச்சனை சீட்டுனே. என் பெரிய பையன் வர்றது பால் கவச்சிக்கிட்டேன், அது ஓடிட்டாலே அந்த குந்தாணி. கீழே சொரிக்குளம் ஏ மாறி கே கிளி என்கின்ற கார்த்திக் சார்பாக ரூபாய் 1001. அதனைத் தொடர்ந்து இருப்பா ஒவ்வொரு மனுவா படிச்சுக்கிறேன். கோகுல தென்றல் யாதவர் நற்பணி மன்றம் அழகுடையான் சார்பாக ரூபாய் 1001. ஏப்பா என்னப்பா அது காலண்டெல்லாம் கழிச்சுட்டாங்க. சிந்தாமணி கணேச கோனார் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கணேசன் வகையரா கணேசன் கோனார் சார்பாக ரூபாய் 501. ஆமா, எப்படி கோமியம் கவுச்சி இல்லாம இருக்க மாட்டாங்கல்ல. இதெல்லாம் நாளைக்கு பரீட்சைக்கு வரும். பரீட்சட்டியை பிரட்டிக்கிட்டு எழுது முண்டை. சூத்து தெரிக்க போது இப்போ பாருவேன். ஏய் என்ன தொட்டு பாக்குற? அது ஏம்பட்டு சட்டி போடலையா? எப்படி கண்டுபிடிச்ச? அது தட்டும் போது வாழ்த்திப்பு கசிவாகுதுடா. ஐயோ, சட்டி போடாம இருக்கிறது நான் இல்லை, எங்க அண்ணே. அலம் பார்த்தா நல்லா இருக்கா, அல பார்த்தா நல்லா இருக்கா, பல இளைய சமுதாயத்தை செய்யப்புரியா எச்சிகளை ஊற வச்சிருக்கா. என்ன எச்சி உங்களுக்கு ஒரு நாளும் இவ ஊத்து தானே கிளம்பாது. பங்கம்மா சாலே மாலை மேலே மதுரைக்கு போறேன் நான் வழி மேலே. பங்கம்மா சாலே தம்பி உட்காரா, நான்
மதுரைக்கு போறேன் வழி மேலே ஏறி அடி 800 ரூபா தர்றேன். என்ன பண்ண சொல்றீங்க? ஏலே நான் வயிற்று பொழப்புக்கா ஆடுறேன். அந்த பிள்ளைங்க அப்படித்தான்டா. இவங்க என்னமோ ஒரிஜினல் படம் பார்க்குற மாதிரி ஏறி அமுக்கு. இந்த உசிலம்பட்டி பக்கம் நாடகத்துக்கு போகும்போது கனி மருதமணி அண்ணே டான்ஸுகளை தொடும். அது தொடும்போது பாவம் பூரா பேரும் ஒரு காமெடியாகத்தான் ஏற்றுக்குருவார். நான் தொட்டால் அது ஒரு மாதிரியா மக்களுக்கு எரிச்சலாகும். நான் தொட மாட்டேன். அதுக்கு உசிலம்பட்டிக்காரவ சொல்கிறார், ஏலே எம்கேஆர் கோமாளியா, ஏலே இந்த பொட்டச்சி ஏறி யாருடா, ஏலே ஒப்பாம அடிக்கிற. அவன் மருதமணி எலும்பா இருக்கேன், அவன் நல்லா எவ்வி அடிக்கிறான்டா. இவன் நல்லா அடிக்கிறானப்பா, உடனே அடிக்கிறான்டா. சரியா சிமுண்டு மூட 10 ரம்மா பார்த்துக்கம்மா, நான் சித்தாள் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் ரொம்ப நாளாமா. சிமுண்டு மூட 10 ரம்மா பார்த்துக்கம்மா, நான் சித்தாள் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் ரொம்ப நாளாமா. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ இந்த லாடம் கட்டின மாடு, நான் கடைசி வரைக்கும் மோந்து பார்த்துட்டு போக வேண்டியதேன். செய்யா இங்க வாடா என் தங்க, உன் கம்பு கூட்டுக்கு நான் அடிமாடா. கம்பு கூண்டுக்கா? அதுல இருந்து தாண்டி எலிசத்த வாட வருது. இப்படிதான் சொல்ற. அப்புறம் அதையில இருந்து தலை வச்சு படுத்துக்க. உலகத்திலே கட்டினை மனைவி யார் என்றால் எங்களுக்கெல்லாம் தாய் மாறி, ஆனால் அவளே தலைமசரை விரிச்சு போட்டாங்க கோத்தா பேய் மாறி. யாரை பார்த்து கோத்தா பேய்ங்கிற? இது பேஷன். ஆம்பளை எல்லாம் சாக்கி, ஒரு நாளைக்கு கிடைக்குமா ஓம் பேக்கி. என் தம்பிகளுக்கு பூரா தெரியும், அவங்களுக்கு பூரா பாடம் நடத்துறேன். கத்துக்கங்கடா, நாளைக்கு பறிச்சு அப்படி எழுதுவீங்க. உடையன்பட்டியா? உடையன்பட்டி முத்துமாரி சார்பாக ரூபாய் 301 200 குறைஞ்சிருச்சு. இந்த சால்வையை எங்கனையே பார்த்துருக்கேனே. உள்ள இருக்க சால்வையை பூரா எடுத்துட்டு வரியா தம்பி? தங்கா இங்கே வாடா ஐயா, இதை கொண்டு போய் அன்னை வீடு 3ஆம் நம்பர் வீடு அங்கே வச்சுட்டு ஒரு பொம்பளை உட்காந்துருக்கு கண்ணன் கரையன்னு. அதான்டா வள்ளி, நீ வாட்டுக்கு அதை விரட்டிடாத 100 நாள் வேலைக்கு வந்ததுன்னு. சிரிப்பதற்கு சிந்திப்பதற்கும் இந்த கோமாளி வசனமா? நான் பாட்டு நினைச்சேன். ஆனால் நாட்டிய தாரகை என்று நீ வந்து உன்னுடைய புசுவானத்தை காமித்து. எந்த புசுவானம்? இங்க இருக்கிற தம்பிகளுக்கு பூரா புசுவானம் சொல்லுங்க, சங்கு சக்கரம் சொல்லுங்க. அது சங்கு சக்கரம் கிடையாது, அது புசுவானம் லாடம். மேல இருப்பது 2 கரையாம்புத்து. கரையாம்புத்தா? எதை பத்தியா கரையாம்புத்துங்கிற? உன் மண்டை கீரை முண்டை. லூசு முண்டை? யாரை பத்தி கீரை முண்டைங்கிற? லூசுன்னு தெரிஞ்சுன்னா காட்டன் துணியை சுத்திக்க. சுத்தி எதில் வைக்கணும்? சுத்தி உன்னுடைய கஜா புஜா லஜா. அப்படின்னா அவ்வளவுதான். நானா சென்சாரை கட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த மீனிங் பூரா என் தம்பிகளுக்கு தெரியும். இடியப்பம், நாங்கள் எல்லாம் இடியப்பம் புளிகிற மாவு, தேங்காய் பால். நீதான் உரல். அந்த உரலுக்குள்ளே மாவை கழிச்சு புளிச்சான்னு அமுக்கி கிசா 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 அவிச்சு எடுக்கிறான் திஸ் பேபி. அவ்வளவுதான். உன்னைய தடவுறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன். யாரு? மருதங்குடியா வர்றேன். அவன் வந்தாத்தே உன்னை தடவுவேன். நீ என்ன